அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தெய்வ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே, என்னை கைதூக்கிவிடும். மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற தேவன். அவர் இன்றைக்கு காணாமல் போன வெள்ளிக்காசை தேடின போது தூக்கி எடுத்து அந்த விளக்கை கொளுத்தும்படி உதவி செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார், உதவி செய்வார், தூக்கி எடுப்பார். அதை பற்றி தான் ஒரு பாட்டை பாடி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவோம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று
பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே, கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே, கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே, கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே, கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. தொடர்ந்து அந்த தேவனை ஆராதிக்கப் போகிறோம். நீரே என் அடைக்கலம், நீர் என் கோட்டை. ஏசப்பா, உங்க கூடாரத்தில் நான் தங்குவேன். அதுதான் உலகத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ஏசப்பா, உம் கூடாரத்தில் நான் தங்குவே, மகிழ்வே. ஏசப்பா, உம் கூடாரத்தில் நான் தங்குவே, மகிழ்வே. உம் சிறகுகள் என்னை மூடுதே, சுகமாய் இருக்குமே. ஆனந்தம் ஆனந்தமே, என்னுள்ளம் நிரம்பிடுதே. ஆனந்தம் ஆனந்தமே,
செய்யலையே, அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன், அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகிறதே, கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகிறதே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, 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 யோசனையில் பெரியவரே, ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, ஓசானா, உன்னத தேவனே, ஓசானா, ஓசானா, ஓசானா. நன்றி ஆண்டவரே, ஹalleluya, மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமையுடையவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, தேவ கிருபை இறங்குவதாக, பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, எல்லா பெருமை வேதனையும் மாற்றட்டும், சஞ்சலமும் தவிப்பும் விலகி ஓடுவதாக, நித்திய மகிழ்ச்சி இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை அனுபவிக்கட்டும், சுவைத்து பார்க்கட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபித்து விடுவோம். ஆமென்.
யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்குள், இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எல்லாம் ஒளியாக இருந்தது என்று அவர் எழுதுகிறார். ஒருபோதும் அந்த ஒளியை இருள் மேற்கொள்ளவில்லை, இருளிலே அந்த ஒளி பிரகாசிக்கிறது என்று அவர் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இருள்கள் சூழ்ந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாக போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று சில போராட்டங்கள் வருகிற போது இருள் நம்மை மூடிக்கொண்டது போல நாம் உணர்கிறோம். ஆனால் பாருங்கள், இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், இந்த சூழ்நிலையை நீர் மாற்றும் என்று சொல்லி இயேசு என்ற நாமத்தை சொல்லி நாம் உதவியை நாடி கேட்கிற போது அந்த ஜீவனுக்குள், அந்த ஆண்டவருக்குள் இருக்கிற ஒளி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையெல்லாம் துரத்தி விடுகிறது. அதே அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தேவாதி தேவனாக இருந்த அவர், மகிமையின் சொரூபமாக இருந்த அவர் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும், எப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசமுள்ள மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அதனால் எந்த மனிதனையும் அவரால் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும் என்பதாக தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், திடீரென்று பாவ வல்லமைகள் மேற்கொள்ளுகிற பொழுது, ஏதோ ஒரு பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது மனதின் நிம்மதி இழந்து போகிறோம், சமாதானத்தை இழந்து போகிறோம், இருள் நம்மை கவ்விக்கொள்ளுகிறது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை எல்லாரும் சொல்லுகிறார்கள், மோசையின் சட்டம் சொல்லுகிறது, கல்லால் எறிந்து அவளை கொல்ல வேண்டும் என்று நீர் என்ன சொல்கிறீர் என்று ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு மரண இருள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொள்ளுகிறது. பாவத்தின் விளைவாக, பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக அவள் சாக வேண்டும் என்ற அந்த இருளுக்குள் அவள் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு, ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று அவர் கேட்கிறார். இல்லை ஆண்டவரே என்று சொன்னபோது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாவ இருளுக்குள் இருந்த, அந்த மரண இருளுக்குள் இருந்த அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து விடுவித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் தான் ஆண்டவர் அங்கு சொல்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, உலகத்துக்கே ஒளியாக இருக்கிற தேவன் எந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் இருள் இருக்க விரும்பாதவர். அவர் யாரிடத்தில் பிரவேசிக்கிறாரோ, யாரிடத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான இருளையும் அவர் நீக்கி விடுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணிடத்தில் பேசின போது, இனி நீ பாவம் செய்யாதே என்று அவளுக்கு மன்னிப்பு கொடுத்து வாழ்வு கொடுத்த போது அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெளிச்சமாக மாறிவிட்டது. எந்த மனிதரும் அந்த பெண்ணை குற்றப்படுத்த முடியாதபடி தேவனாகிய கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு பெரிய விடுதலையையும் விமோச்சனத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
யோவான் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலும் இயேசு சொல்கிறார், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாயிருக்கும்படி இந்த ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று அவர் மீது விசுவாசமாயிருங்கள். எவ்விதமான இருளில் நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் இயேசு என்னை பிரகாசிப்பிக்க பண்ண முடியும் என்று அவர் மீது விசுவாசமாயிருங்கள். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி அவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இருளின் வல்லமையில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு பாவ வல்லமையில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த இருளுக்குள்ளிருந்து யார் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவதற்குத்தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த இருளை மாற்றி நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி அவரை நம்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஒளியாயிருக்கிறேன், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஆகும்படி இந்த ஒளியினிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருளை நான் வெளிச்சமாக மாற்றுவேன், ஒளியாக மாற்றுவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பேதுரு எழுதுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், மரண இருளுக்குள் போராடி கொண்டிருந்தீர்கள். வியாதி என்ற இருள், கடன் என்ற இருள், பலவிதமான பிரச்சனை என்ற இருள், பாவம், சாபம், இந்த இருள், இவைகளுக்குள் அந்தகாரத்துள் அடைக்கப்பட்டிருந்தவர்களாக இருந்தீர்கள். ஆனால் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு இயேசு உங்களை வரவழைத்தார். இந்த ஒளியினிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருங்கள், ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி, ஒளியினிடத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தார். அவருடைய புண்ணியங்களை, அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, இந்த வெளிச்சத்தை குறித்து, இந்த ஒளியை குறித்து நீங்கள் மற்றவர்களிடத்தில் அறிவிப்பதற்காக உங்களை அவர் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று பேதுரு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சவுலை இந்த ஒளி சந்தித்ததை நாம் வாசிக்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முன்னே தூஷிக்கிறவன், முன்னே துன்பப்படுத்துகிறவன், கொடுமையான மனிதன், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதன். ஆனால் பாருங்கள், அந்தகாரத்தில் இருந்த அந்த மனிதனை இந்த ஒளி சந்தித்தது. ஆச்சரியமான ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்த போது இந்த இருளுக்குள்ளிருந்து அவன் வெளிச்சத்துக்குள் வந்துவிட்டான். ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வந்துவிட்டு இயேசுதான் கிறிஸ்து என்று உடனடியாக இயேசுவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதோ ஒரு விதமான இருளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிற போது இந்த இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். இந்த இருளின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறி அநேகரை வெளிச்சத்துக்குள் நடத்துகிறவர்களாகவும் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுவோம் என்றுதான் பவுலை குறித்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் வாசிக்கும் போது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி இங்கு பவுல் எழுதுகிறார். இங்கு பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை குறித்து பவுல் எழுதுகிறார். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த தேவனுடைய வார்த்தை தான், சுவிசேஷம்தான் மகிமையான ஒளியாயிருக்கு, தேவனுடைய சாயலாயிருக்கிறது என்று பவுல் அறிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் இந்த சுவிசேஷம். இந்த தேவனுடைய
தேவனுடைய சாயலாயிருக்கிற இந்த சுவிசேஷம் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறது என்றும் பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த மெய்யான ஒளி நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது, இருளிலே பிரகாசிக்கிறது என்று யோவான் எழுதியிருக்கிறது போல எங்களுக்கு ஒளியாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எந்த இருளின் வல்லமையிலும் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த உலகத்திலே வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் என்ற இருள், பாவம் என்ற இருள், கடன் என்ற இருள், வியாதி என்ற இருள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், எந்த விதமான இருளின் மத்தியில் போராடி கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியாக இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்ததற்காக உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கட்டுண்டு கிடக்கிற எல்லா கட்டுகளையும் மரண இருளையும் நீக்கி அந்த மகளை நீர் வாழ வைத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரை யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உம்மிடத்தில் வந்து நின்று விட்டார்களோ, உம்முடைய உதவியை நாடி விட்டார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம், சாபம், ஆண்டவரை மரணம், எல்லா இருள்களில் இருந்தும் அந்தகாரங்களில் இருந்தும் அவர்களை விடுவித்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வருவதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த ஒளியினிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று நீர் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படி, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கும்படி உம்மிடத்தில் வருகிறோம், உம்முடைய உதவியை நாடுகிறோம். எங்களையும் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றும், எங்கள் விசுவாசத்தையும் பெருக பண்ணி உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கும் உதவி செய்யும் என்று இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் செபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கிறிஸ்தவர்களை அடிக்கிறவனுமாக இருந்த சவுலை ஆண்டவரே சுற்றிலும் சூழ்ந்து பிரகாசித்த அந்த ஒளி ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முரட்டாட்டங்களையும், தேவனுக்கு எதிரான காரியங்களையும், அவருக்கு விரோதமான சுபாவங்களையும் மாற்றி ஆண்டவரே கிறிஸ்து எனக்குள் ஜீவன், அவருடைய வாழ்வுதான், அவர்தான் எனக்கு வாழ்வு என்று யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிற எல்லா இருளையும் அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய சாயலாயிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பிரகாசிக்கட்டும், ஒவ்வொரு தனி நபருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் பிரகாசிக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை துரத்தி அடிக்கட்டும் அப்பா. அவர்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. இதுவரை அவர்களை கலக்கத்துக்குள், கண்ணீருக்குள், வேதனைக்குள், மனபாரத்துக்குள் வைத்திருக்கிற சகல விதமான வல்லமைகளும் இன்றைக்கு அழிந்து போகட்டும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு பிரகாசிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருளுக்குள்ளேயே இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாக, ஒளியாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இரட்சகராக நீர் வர வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த இரட்சகருடைய அன்பை அறியாமல் அந்தகாரத்துக்குள்ளும் இருளுக்குள்ளும் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய மீட்புக்குள், இரட்சிப்புக்குள், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரும்படியாக உம்மை
நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தவறான பாதைகளில், தவறான சுபாவங்களில், மதுபானங்கள், போதை வஸ்துகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறதான பாவ வல்லமைகளுக்குள்ள கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்காக விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வந்து ஆண்டவரே பாவ சுபாவங்களை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். மெய்யான ஒளி எல்லா இருள்களையும் துரத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இருள் இல்லாத ஒளி நிறைந்த வெளிச்சம் நிறைந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு திரள் திரளாய், மந்தை மந்தையாய், கூட்டம் கூட்டமாய், குடும்பம் குடும்பமாய் இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஓடி வரும்படியாக ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வீடுகள் முழுவதும் ஒரு ரட்சிப்பு நடக்கட்டும். யாரெல்லாம் என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லையே, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, மனைவி ரட்சிக்கப்படவில்லையே, பெற்றோர் இன்னும் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லையே, இருளுக்குள்ள இருக்கிறார்களே என்று ஏதோ ஒரு காரியத்திற்காக குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள், இந்த வெளிச்சத்தின் இடத்திற்குள் கொண்டு வந்து விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகட்டும். கிறிஸ்து தருகிற சமாதானம், கிறிஸ்து தருகிற வெளிச்சம் ஒவ்வொரு வீடுகளிலும் சுற்றி பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல சரீர சுகங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுடைய எல்லா வருமானங்கள், தொழில்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடும். பிள்ளைகளுடைய எல்லா பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும், இந்த பண்டிகை கிறிஸ்மஸ் நாளிலும் இந்த தேவ சமூகத்தில் இணைந்து கர்த்தாவே நீ கைதூக்கிவிடும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் இனிமையான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இயேசு நம்ம உள்ளத்திலும் இருதயத்திலும் குடும்பத்திலிருந்து பிறந்த இயேசு நம்மை நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏன்னா நம்ம ராத்திரிலாம் சர்ச்சுக்கு போயிருப்போம், சிலர் காலையில் போயிருப்போம், ஒரே புசிப்பும் குடிப்போம், அப்படி ஒரு களைப்பு, டயர்டாக இருக்கும். சொல்லுவாங்கள, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்திலே கூடி வர கர்த்தர் உதவி செய்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அவர்கள் யார்? அவர்கள் அந்த சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று இங்கு அருமையாக கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு பிறந்த பொழுது 3 ராஜாக்கள் அல்லது சாஸ்திரிகள்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் தோன்றி உங்களுக்காக இன்று ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் இயேசு என்ற பெயருடையவர். அந்த மெய்ப்பர்கள், அந்த சாஸ்திரிகள் அதை கேட்டுட்டு அங்கேயே இருக்கல. அந்த நட்சத்திரம் வழிகாட்டும் போது போயிட்டே இருக்கிறாங்க. போய் மரியாளையும் அவள் பெற்ற இயேசுவையும் கண்டு அந்த இடத்துல அவங்கள சாஷ்டாங்கமாக விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்தாங்களாம், இருதயத்தை திறந்தாங்களாம். அதிலிருந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும், வசனம் அதிகமாக நல்லா சொல்லுது, பொன்னையும்
தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் திறந்து காணிக்கை கொடுத்தாங்களாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் ரொம்ப சுகவீனமாகி இருந்தார். வேலூர் சிஎம்சியில் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். போன உடனே அவர் ரொம்ப படுத்த படுக்கையாக இருப்பார், களைப்பாக இருப்பார். நம்ம பார்க்க முடியுமா நினச்சிட்டு போனால் நான் வருவதை தெரிந்து அவர் எழுந்து உட்கார்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நான் அதனால் ஒன்றும் அவருக்கு வாங்கிட்டு போகலை. அவர் கேட்டார் வேடிக்கையாக, நீ ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வருவ, பழம் வாங்கிட்டு வருவேன்னு நினச்சேன், சும்மா வந்துட்டியே அப்படின்னார். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் சும்மா போகலை, ஆண்டவரை பார்க்க சும்மா போகலை, தங்கள் பொக்கிஷங்களை எடுத்துகிட்டு போனாங்களாம். தங்கள் பொக்கிஷங்களில் வெள்ளை போலம், தூபவர்க்கம், பரிமளத்தைலாம் எல்லாத்தையும் கொண்டு போய் பணிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை தொழுது கொண்டார்களாம். இன்றைக்கு நம்ம கொடுக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் இயேசு தாங்க விலையேறப்பட்ட பொக்கிஷம். எந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் அவரை ஒப்பிடவே முடியாது. இந்த நாட்டில் இந்த ஏரியாவில் தான் அந்த வீட்டினுடைய விலை ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம செல்வங்கம், நம்முடைய பணம் எல்லாம் அவருக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒரு செல்வந்தர் பரலோக மேன்மையை திறந்துட்டு இந்த பூமிக்கு வந்த அந்த 3 சாஸ்திரிகள், அந்த மேய்ப்பர்கள் அறிந்திருந்ததுனால இயேசுவை காண பணிந்து கொள்ள தொழுது கொள்ள சும்மா போகல, தங்கள் பொக்கிஷங்களை எடுத்துட்டு போனாங்களா. பொக்கிஷன்னா என்னது? அதுதான் தேவனுடைய வல்லமை. அந்த பொக்கிஷம் யார்? நீங்கள் தான், நம்ம தாங்க. நம்மளை ஆண்டவர் ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கிறாரு, விலையேற பெற்றவங்களை வச்சிருக்காரு. நம்ம வேண்டுமானால் தங்கத்தையும் வெள்ளியும் பெரிய பொக்கிஷமாக கருதலாம். ஆனால் தங்கத்திலும் வெள்ளியிலும் மேலான பொக்கிஷம் யாருன்னா நீங்கள் தான். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும்போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ அருமையாக சொல்றார் பார்த்தீங்களா? இந்த பொக்கிஷம், இந்த இயேசுவை, இந்த உன்னதரை, இந்த பரிசுத்தரை இந்த மண்ணான சரீரத்தில், இந்த மண்பாண்டங்களில் ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறோம். இந்த மண்ணுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு அருமையான காரியம். கர்த்தர் உங்களை வெள்ளை போலமும் தூப வர்க்கமும் கந்தக வர்க்கங்களாய் மாற்றி ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? ஆண்டவரை துதிக்கிறது, மற்றவங்களுக்காக மன்றாடுவது. இந்த தேசம் நல்லா இருக்கணும், மனிதர்கள் நல்லா இருக்கணும். யார் ஜெபம் பண்ணுறா? கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபங்களின் நிமித்தம் தான் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற மனிதர்களும் ராஜ்யங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம் இந்த வேதனை நாட்களை குறைக்க, ஆபத்தை தீமையை குறைக்கத்தான் நம்மை ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கிறாரா. இந்த பொக்கிஷத்தோடு ஆண்டவர்கிட்ட போங்க. சும்மா துதி இல்லாமல், ஜெபம் இல்லாமல், சும்மா ஏதோ கடமைக்கு போய் உட்கார்ந்தோம் எந்திரிச்சோம் அப்படி இல்லை. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அல்ல. இருதயத்தை திறந்து, பொக்கிஷத்தை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களா. யார்? அந்த 3 சாஸ்திரிகள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இன்றைக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தினீங்களா? உங்கள் உடையினால் மகிமைப்படுத்தினீங்களா? உங்கள் கிரியையினால் மகிமைப்படுத்திட்டீங்களா? இல்லை இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்ட களியாட்டத்தில் ஈடுபட்டு தேவ பிரசன்னத்தை இழந்துட்டீங்களா? மோசேயை பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில் செல்ல பிள்ளை. ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தி எடுத்து வளர்த்தவன். அடுத்த பார்வோன் அவன்தான். ஆனால் இந்த அரண்மனை மேலேயோ, அங்கே இருக்கிற பொருள் மேலேயோ, கலாச்சாரத்தின் மேலேயோ மோசேக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா இதை காட்டில் ஒரு பொக்கிஷம் எனக்கு இந்த பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்குது. இயேசு என்ற ஒருவர் எனக்கு வெளிப்படுவார் என்ற ஒரு உள்ளான மனுஷனில் ஒரு வெளிச்சம் அந்த மோசேக்கு இருந்தது.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி அரண்மனையை விட்டு புறப்பட்டான். அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். இந்த எகிப்து செல்வம்லாம் வேண்டாம், இந்த பதவியெல்லாம் வேண்டாம், இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வேண்டாம். ஒரு பெரிய அதிகாரி, அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருந்த வேலையெல்லாம் இந்த லஞ்சம் வாங்குறவங்களோட நான் இருந்து மல்லு கட்ட முடியாதுன்னு ரிசைன் பண்ணிட்டார். அவரை கேட்டாங்க, நீங்கள் அரசியலில் இறங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு, அதை எதுக்கு அதில் போயிட்டு? அவர் சொல்லிட்டார், அதிலெல்லாம் போய் நான் ஏன் அதை விழுகணும்? பாருங்கள், சில பேருக்கு இப்படித்தான். எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு அன்பு, அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் என்று எண்ணினார்கள். இன்றைக்கு இந்த நாள்களில், இந்த பண்டிகை நாட்களில் கிறிஸ்மஸை செலிப்ரேஷன் பண்ணி ஆண்டவர் பின்பற்றுகிற நீங்கள் அந்த சாஸ்திரிகளைப் போல உங்கள் பொக்கிஷமாகிய இருதயத்தை திறந்திருக்கிறீங்களா? வெள்ளை போலம் வருதா? கந்தகம் வர்க்கம் வருதா? ஜெபம் வருதா? இன்றைக்கு எத்தனை ஏழைகள் கைவிடப்பட்டு துணி இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், கடும் குளிரிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்க துக்கமாக இருக்கும்போது எப்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த 3 சாஸ்திரிகள் என்ன செய்தாங்கன்னா, கர்த்தரை சந்திக்க போகிற அவங்க சும்மா போகலை, நீதியோடும் பரிசுத்தத்தோடும் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அவரை காண போனாங்களா? இன்றைக்கி உங்கள் பொக்கிஷம் யார்? இருதயம்தான். அதை திறந்து காட்டத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இதைத்தான் அது கையோடு எடுத்துகிட்டு போனாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்தால் இயேசு அந்த பொக்கிஷத்தை பற்றி சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குனாராம். எவ்வளோ அருமையாக இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம பொக்கிஷம் பூமியில் இருக்கக்கூடாது, பணத்தின் மேலே இருக்கக்கூடாது. கட்டின வீடு, வச்சிருக்கிற உடைமைகள் ரொம்ப பொக்கிஷம். காரை வாங்கி சில பேர் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டை கட்டி அதை அப்படியே ஜெகஜோதியாக இன்றைக்கி அலங்காரம் பண்ணி மின்ன வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் லைட்டை பார்த்தீங்களா எப்படி கலர் கலராக வருது? உங்கள் உள்ளத்துக்குள்ளே எரியுதா? நீங்கள் அவரை பொக்கிஷமாக வச்சுருக்கிறீங்களா? விலையேற பெற்றவராக வச்சுருக்கீங்களா? ஒரு தங்கத்தை, ஒரு டாக்குமெண்ட்டை, பத்திரத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவு லாக்கர் வச்சுருக்கீங்க. இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீதி உள்ளவரை, பரிசுத்தத்தோடு அவரை பின்பற்றி கனம் பண்ணுறீங்களா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். அதைத்தான் நாடும். அப்பப்பப்போ அவரை போய் பார்ப்பீங்க. அதே போல தான் இந்த பொக்கிஷங்களை இன்றைக்கு திறந்து வெள்ளை போலமும் கந்தக வர்க்கமும் தூப வர்க்கங்களை கொண்டு போய் பணிந்து தொழுதார்களாம். இன்றைக்கு உங்கள் வாயில் முறுமுறுப்பு வரக்கூடாது, தோல்வியான வார்த்தை, அவிசுவாச வார்த்தை வரக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ணி துதிக்கிற அந்த மனமகிழ்ச்சியின் வார்த்தை அந்த சாஸ்திரிகள் இடத்திலிருந்து தங்கள் என்ன செய்தாங்கள்? பொக்கிஷங்களை திறந்து ஆண்டவரை பணிந்து தொழுது கொண்டார்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த இயேசு பிறந்த இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத, அனுபவிக்காத ஒரு பொக்கிஷத்தை உங்களை தந்து இந்த நாளில் அற்புதமாக நடத்துவாராம். கோரேஸ் ராஜாவை பற்றி ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு பிரியமானவன், நான் விரும்பியதெல்லாம் செய்வான் அப்படின்னு. ஏன்னா அவன் ஆலயங்கட்ட இஸ்ரவேலரை தூண்டி விடுறான். கடவுளை அறியாத ராஜாவாக இருந்தாலும் இப்போ ஆண்டவரோடு அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஆலயத்தை கட்டுங்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரா, என்ன சொன்னார தெரியுமா? அவன் பெரிய கோரேஸ் ராஜா, செல்வம் படைத்த ராஜா, கடன் இல்லாத ஒரு தேசம். அவனை பார்த்து சொன்னாரா, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 4 அவனை பார்த்து கோரேஸ் ராஜாவை பார்த்து சொல்ற, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எவ்வளோ அருமையாக சொல்கிறா பார்த்தீங்களா?
அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், உனக்கு புதையல்கள், உன் கண்ணுக்கு அறியாத, இதுவரை நீ கண்டுபிடிக்காத உனக்கு ஒரு மேன்மையை தருவேன். கோரேஸ் ராஜாவை ஆசீர்வதித்து அவனை ஒரு பொக்கிஷமாக மாற்றினாராம். அந்த தேவன் இன்னைக்கு தன் வானத்தின் பலகனியாகிய பொக்கிஷங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பொக்கிஷ சாலை இன்றைக்கு திறக்கப்படணும். அதிலிருந்து இந்த இருதயத்துக்குள்ளேருந்து துதி வரணும், ஜெபம் வரணும், கர்த்தருக்கு உண்டான கிரியைகள், நற்கிரியைகள் வரணும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு அதை வேற யார் அந்நியனுக்கும் பிசாசுக்கும் திறந்து காட்டாதீங்க. நான் எவ்வளோ உயர்ந்திருக்கேன் தெரியுமா, என் தொழில் ரகசியம் என்ன தெரியுமா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பார்த்தியோ, அங்கே படிக்க வைக்கிறேன், உங்களை பெருமைப்படுத்தி கொள்ளாதீங்க. எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான். ஆண்டவர் அவன் வியாதியை சுகமாக்கி 15 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னான். அடுத்த நாளோட எல்லாம் முடிஞ்சுச்சு. எதிரி நாட்டு ஆட்கள் எல்லாம் சிரியா ராஜாலாம் கேள்விப்பட்டு இவனை வாழ்த்துறாங்க. சௌமாயிட்டியா, கர்த்தர் உன்னை காப்பா. இவன் இந்த சந்தோஷம் வந்த உடனே, மகிழ்ச்சி வந்த உடனே, யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி நடக்கிறோன்னு தெரியாமல் பொக்கிஷ சாலையெல்லாம் எதிரிகளுக்கு திறந்து காட்டுறார். ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தேட, என்ன ஜெபம் பண்ண, என் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்க உனக்கு நேரம் இல்லை. விளையாட்டு மோகமா மற்ற காரியத்தில் நீ எதிரிகளுக்கு பொக்கிஷ சாலையை திறந்து காட்டினியே. சாஸ்திரிகள் பார்த்தீங்களா, கர்த்தருக்குத்தான் பொக்கிஷ சாலையை திறந்தாங்க, இருதயத்தை திறந்தாங்க, எதிரிகளுக்கு திறக்கலை. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் ஏசாயா 39ஆம் அதிகாரத்தில் 2-4 வசனத்தை வாசித்தால் எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தளத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் எதிரிகளுக்கு அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலே, தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சாரான், திறந்து காட்டினான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்க்க வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு முன்னாடி திறந்து காட்ட, ஜெபம் பண்ண, உபவாசிக்க நேரம் இல்லை. எதிரி தன்னோட ஒப்புரவாயிட்டான். கர்த்தரை மறந்து சந்தோஷப்பட்டு இவன் போய் அவனுக்கு திறந்து காட்டாத எல்லாம், எங்கள் தேசம் நல்லா இருக்கிறதுக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, என் வருமானம் செழிப்பதற்கு எல்லாம் ஆண்டவர்னு சொல்லி கிருபையை சொல்லலை, தன்னை பெருமைப்படுத்திக்கிறான். பொக்கிஷ சாலை திறந்து காட்டினா அதே எதிரி ராஜா இந்த பொக்கிஷ சாலையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்த வசனங்கள் அதிகாரத்தில் இருக்குது. இவ்வளோ பொக்கிஷமா உனக்கு, இவ்வளவு செல்வ செழிப்பா? அவன் சண்டை போட பயந்து இந்த பொக்கிஷங்களை பூரா எதிரிக்கு என்ன செஞ்சான், எசேக்கியா கொடுத்துட்டு இவன் பிச்சைக்காரனாக உட்காந்துட்டான். இன்றைக்கி நம்ம பொக்கிஷ சாலையாகிய ஆண்டவர் திறந்த ஆசீர்வாதத்தை, கிருபையை நம்ம தான் ஜெபத்தில் தக்க வைக்கணும், உபவாசிக்கணும், காத்து கொள்ளணும். இதை தாங்க சாஸ்திரிகள், 3 ராஜாக்கள், மெய்ப்பர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ள போகும்போது செய்தாங்க. இதுதான் இயேசு அவர்கள் கொடுத்த சந்தோஷம். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்கள் பொக்கிஷ சாலையை ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் மேலே வானத்திலும் கிருபையாலும் நன்மையாலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி உங்கள் கந்தக வர்க்கங்களையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போளங்களையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், ஏழ்மையின் கோடம் எடுத்தார். அவருடைய பிறப்பு நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் உங்கள் தரித்திரம் சாபம் நீங்கி
அவரால் நீங்கள் செல்வந்தர்களாக முடியும். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேரும் தங்கள் பொக்கிஷ சாலையை திறந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆராதிக்கவும், பணிந்து கொள்ளவும், தேவனுடைய உன்னதமான திட்டங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்கள் வரவும், இந்த மண்பாண்டங்களை ஒரு பொக்கிஷ சாலையாக மாற்றுவீராக. என்னென்ன வேதனைகள், பாடுகள் குடும்பங்களில் இருக்கிறதோ அத்தனை சஞ்சலத்தையும், வேதனைகளையும், பாடுகளையும் மாற்றி ஆண்டவரே நல்ல பொக்கிஷ சாலையாக இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், மனமகிழ்ச்சி இறங்கட்டும், வாக்குவாதங்கள் விலகட்டும், சமாதான நதியை போல் ஓடட்டும். அப்பா ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, ஆதரிக்கிற எல்லார் மேலும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.